கல்லில் ஒலி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி இளம் தென்றலில் நீராடி எழுந்து வந்து திருநெல்வேலி அலுவலகத்தில் அமர்ந்து கற்கண்டில் சொல்லெடுத்து கனிச்சுவையில் பொருள் கொடுத்து கொம்பு தேனில் குரல் கொடுத்து எங்களையெல்லாம் தினந்தோறும் சர்க்கரை கடலில் குளிக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய டைமண்ட் டைரக்டர் திருவாளர் மூக்கையா அவர்களே, எங்கள் டைமண்ட் டைரக்டர் அவர்களுக்கு உறுதுணையாக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தனசேகரன் அவர்களே, ஜெயங்கொண்டம் பகுதியில் மோடிக்கேரில் எங்களையெல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திருவாளர் செல்லதுரை அவர்களே, உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுத்து ஓடோடி வருகை தந்து எனக்கு அவ்வப்போது உதவிகரம் கொடுத்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய டைரக்டர் திருவாளர் ராமகிருஷ்ணன் பிள்ளை அவர்களே, மற்றும் இன்றைக்கு என்ன கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள் என்று ஆங்காங்கு அமர்ந்து ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மோடிக்கேரியினுடைய வணக்கத்தை பணிவோடு சமர்ப்பித்துக் கொள்ளுகின்றேன். நாம் சென்ற பகுதியில் குளுக்கோ ஹெல்த் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதிக்கான சர்க்கரை வியாதியை சரி கட்டுவதற்கான, போக்குவதற்கான, அகற்றுவதற்கான, ஒழிப்பதற்கான குளுக்கோ ஹெல்த் என்ற மாத்திரைகளை பற்றி நமது வெல் ப்ராடக்டில் கிடைக்கக்கூடிய இந்த குளுக்கோ ஹெல்த் என்று சொல்லக்கூடிய இந்த மாத்திரைகளை பற்றி பார்த்தோம். இந்த குளுக்கோ ஹெல்த் என்ற மாத்திரையில் குரோமியம் பிக்கோலினேட், இலவங்கப்பட்டை, வெந்தயம், பாகற்காய் போன்ற இயற்கை மூலிகளால் தயாரிக்கப்பட்ட பொருள் என்பதையும் நாம் பார்த்தோம். அதிலே குரோமியம் பிக்கோலினேட் என்றால் என்ன, இதிலே கலந்திருக்கக்கூடிய இலவங்கப்பட்டையினுடைய நன்மைகள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். பின்பு அங்கே எலக்ட்ரானிக்கினுடைய குறைகளின் காரணமாக, இடைக்குறையின் காரணமாக சற்று காலதாமதம் ஆனபடியால் அதிலே இருக்கக்கூடிய வெந்தயம், பாகற்காய் போன்ற பொருள்களினுடைய நன்மைகள் எப்படி இதிலே நமக்கு கிடைக்கின்றது என்பதை அப்பொழுது பார்க்க முடியாமல் போய்விட்டது. அந்த கருத்துக்களை இப்பொழுது இங்கே பார்க்க இருக்கின்றோம். பெரியோர்களே, இந்த குரோமியம் பிக்கோலினேட் என்று சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் என்பதை பார்த்தோம்.
அப்படி பார்க்கப்பட்ட அந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமத்தினுடைய நன்மைகள் என்ன என்பதை பார்த்தோம். இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது, கலோரியை எரிக்க பயன்படுகிறது, எடையை குறைக்க பயன்படுகிறது, இன்சுலினுடைய எதிர்ப்பை குறைக்கின்றது, இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்துகிறது, கொலஸ்ட்ராலை குறைக்கின்றது போன்ற பல்வேறு நன்மைகளெல்லாம் இந்த குரோமியம் பிக்கோலனேட் செய்கின்றது என்பதை தெளிவாக பார்த்தோம். ஆனால் பின்பு இதிலே கலக்கக்கூடிய இலவங்கத்தினுடைய நன்மைகள் என்ன என்பதை பார்த்தோம். அதாவது இலவங்கத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பொருள்கள் இருக்கின்றது என்று பார்த்தோம். இந்த இலவங்கமானது ஆன்டி ஆக்சிடென்டானது, அதாவது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த அந்த பகுதி புற்றுநோய் வராமல் இருப்பதற்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கின்றது என்று பார்த்தோம். செரிமானத்தை அதிகரிக்கிறது என்று பார்த்தோம். கொழுப்பினுடைய அளவை குறைக்கின்றது என்று பார்த்தோம். உயர் அழுத்த இரத்தத்தை குறைக்கின்றது என்று பார்த்தோம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது என்று பார்த்தோம். நினைவாற்றலை அதிகப்படுத்துகிறது என்று பார்த்தோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குகிறது என்று பார்த்தோம். மற்றும் வயிற்றில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றி பசியை ஏற்படுத்துகிறது என்று பார்த்தோம். தொற்று நோய் வராமல் இருப்பதற்கான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கின்றது என்று பார்த்தோம். அடுத்து நுண் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையது என்று பார்த்தோம். தொற்று நோய் வராமல் கிருமிகளை வெளியேற்றக்கூடிய பாங்கு உடையது என்பதையெல்லாம் மிக சிறப்பாக நாம் சென்ற நிகழ்ச்சியில் கண்டோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது வெந்தயத்தினுடைய பயன்கள், பின்பு பாகற்காயினுடைய பயன்கள். இதிலே கலக்கப்பட்டிருக்கக்கூடிய வெந்தயம் நமக்கு என்ன நன்மைகளை செய்கிறது? இந்த வெந்தயத்தில் கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் மற்றும் இயற்கை மூலிகைகள் அவ்வளவும் இயற்கை சத்துகள் அனைத்தும் இதில் நிறைந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த வெந்தயமானது ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற ஒரு பொருளை தன்னகத்தே பெற்றிருக்கின்றது. ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொன்னால் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. இது புதியது அல்ல. தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் முதியோர்களும் உணர்ந்ததே. இந்த வெந்தயத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அதிலே ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய எண்ணிக்கையற்ற ஊட்டச்சத்துக்கள் அதிலே நிரம்பி இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வெந்தயத்தில் இருப்பதால் அது உடலிலே ஏற்படக்கூடிய உடல் உறுப்புகளினுடைய அழற்சியை அகற்றுகின்றது. இது அழற்சி ஆவதற்கான எதிர்ப்பு சக்தியை வழங்குகிறது என்பது மிக முக்கியமான கருத்து. பெரியோர்களே, பின்பு வெந்தயமானது செரிமான நொதிகளை ஏற்படுத்துகிறது. செரிமான நொதிகளால் தான் உண்ணக்கூடிய உணவுகள் செரிக்க துவங்குகின்றன. அப்படிப்பட்ட அந்த செரிமான நொதிகளை உற்பத்தி செய்வதற்கு இந்த வெந்தயம் பயன்படுகிறது. பெரியோர்களே, பின்பு இந்த வெந்தயமானது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது. அடுத்து நாம் இந்த வெந்தயத்தை பயன்படுத்துகின்ற பொழுது
அதாவது மகப்பேறு உடைய தாய்மார்களுக்கு பால் உற்பத்தியை மிகை செய்கிறது. பெரியோர்களே, வெந்தயத்தினுடைய அடுத்து முக்கியமான பணி டெஸ்டோஸ்டிரோன் என்று சொல்லுவார்கள். இந்த டெஸ்டோஸ்டிரோன் என்று சொன்னால் இது நமது உடலில் இருக்கக்கூடிய உடலில் உள்ள உறுப்புகளில் இயற்கையாக சுரக்கக்கூடிய ஒரு திரவம். இந்த திரவமானது நமது உடலின் உறுப்புகள் அனைத்து வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் அளிப்பதோடு இந்த டெஸ்டோஸ்டிரோன் என்று சொல்லக்கூடிய இது ஆண்மைக்கு வித்திடுகின்றது. ஒரு மனிதன் மிக முழுமையான ஆண்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த டெஸ்டோஸ்டிரோன் என்று சொல்லக்கூடிய நமது உடம்பில் இயற்கையாகவே சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்று சொல்லுவார்கள். இந்த திரவத்தை உருவாக்கக்கூடிய பணியில் இந்த வெந்தயமானது முக்கியத்துவம் அளிக்கின்றது என்று சொல்வது மிகையல்ல. அதோடு ஒரு சிறப்புக்குரிய செய்தி என்னவென்றால், மகப்பேருக்கு குழந்தை பேருக்கு வித்திடுவது இந்த டெஸ்டோஸ்டிரோன் என்று சொல்லக்கூடிய வெந்தயத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பொருள். அப்படி என்றால் நமது உடலில் இருக்கக்கூடிய அத்துணை உறுப்புகளையும் செல், தசைகள், எலும்புகள் மற்றும் கணையம், இதயம் போன்ற எண்ணிக்கையற்ற உறுப்புகள் மிக சிறப்பாக மிக செம்மையாக இயங்குவதற்கு, மனிதன் மனிதனாக வாழுவதற்கு, மனிதன் தன்னுடைய வாரிசுகளை உருவாக்குவதற்கு இந்த டெஸ்டோஸ்டிரோன் என்று சொல்லக்கூடிய இந்த பொருளானது பயன்படுத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட இந்த பொருளை அடிப்படையாக ஊக்குவிப்பதற்கு, உருவாக்குவதற்கு இந்த வெந்தயமானது பயன்படுகின்றது என்பதை பெரியோர்களை நீங்கள் உணர வேண்டும். பின்பு நாம் பார்க்க இருக்கின்ற அடுத்த பகுதி பாவற்காய். பாவற்காய் என்று சொல்லக்கூடிய இந்த பொருள் நம்முடைய குளுக்கோ ஹெல்த் என்று சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை மாத்திரையில் பயன்படுத்தப்படுகிறது. பெரியோர்களே, பாகற்காய் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அனைத்தும் உணர்ந்ததே, நீங்கள் புரிந்ததே. ஏனென்று சொன்னால் நமது அன்றாட உணவில் பெரியவர்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் அது கசப்பதினால் அதற்கு முன்னுரிமை வழங்குவதற்கு முன்வர மாட்டார்கள். ஆனால் இந்த பாகற்காயானது செரிமான சக்தியை மிகைப்படுத்துகின்றது. பெரியோர்களே, பாகற்காயில் நார் சத்து மிகுதியாக இருக்கின்றது. பாகற்காயில் நார் சத்துக்கள் மிகுதியாக இருக்கின்ற பொழுது அதிலே ஏனைய சத்து பொருள்கள் குறைவாக இருக்கின்றன. கலோரி என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா, அந்த சத்தை அளப்பதற்கு பயன்படக்கூடிய கருவிதான் கலோரி. அந்த கலோரியானது குறைவாக இருக்கின்றது. எனவே இதில் இருக்கின்ற நார் சத்தானது உடம்பில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை அகற்றி உடம்பை ஆரோக்கியமாக வைப்பதற்கு இந்த பாகற்காய் பயன்படுகிறது. பெரியோர்களே, பின்பு இந்த பாகற்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லக்கூடிய
ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பொருள் உண்டு. அந்த பொருளானது அதாவது செரிமானத்தை மிகைப்படுத்துவதோடு மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை அகற்றப்பட்ட இடத்தில் ஏற்படக்கூடிய இழப்பை சரி செய்யக்கூடிய ஒரு பொருளாக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அமைகின்றது. அத்தோடு பாகற்காயானது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடிய ஒரு முக்கிய பொருளாக அமைகின்றது. பெரியோர்களே, சர்க்கரை நோய் மிகுதியாக உள்ளவர்கள் ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ அல்லது 1 கிலோ பாகற்காயை வாங்கி தங்களுடைய வீட்டில் வைத்துக்கொண்டு தினந்தோறும் ஒரு 200 கிராம் 1/4 கிலோ வெறும் வயிற்றில் பாகற்காயை எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட இந்த சர்க்கரையில் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை இது குறைக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட அந்த சக்தியை இந்த குளுக்கோ ஹெல்த் என்று சொல்லக்கூடிய இந்த மாத்திரையிலே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். பெரியோர்களே, எனவே இந்த பாகற்காய் என்பது நமது சர்மத்தை ஆரோக்கியமாக, நமது உடல் தோலினை ஆரோக்கியமாக வைப்பதற்கு ஒரு அடிப்படை காரணியாக அமைகின்றது. ஏன் என்று சொன்னால், இந்த பாகற்காயானது உடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை அகற்றுகின்ற பொழுது உடல் தூய்மையாகிறது. உடல் தூய்மையாகுகின்ற பொழுது நமது சர்மமானது, நமது தோலானது மிக சிறப்பாக, மிக செம்மையாக இருக்கின்றது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி. அடுத்து, இந்த பாகற்காய் உடல் எடையை சமநிலைப்படுத்துகிறது. அதாவது உடல் எடையை சமநிலைப்படுத்துகிறது என்று சொன்னால், பாகற்காய் நச்சு கழிவுகளை வெளியேற்றுகின்ற பொழுது உடல் ஆரோக்கியம் அடைகின்றது. உடல் ஆரோக்கியம் அடைகின்ற பொழுது எடை சமநிலை அடைகிறது. ஏனென்று சொன்னால், தேவையற்ற கழிவுகள், நச்சுகள் உடலிலே இருக்கின்ற பொழுது அவை கலோரிகளை அதிகமாக்கி செரிமானத்தை குறைத்து உடல் ஊதுதலை கொடுக்கும். ஆனால் இந்த பாகற்காயானது அப்படியெல்லாம் இல்லாமல் நச்சு கழிவுகளை வெளியேற்றி வயிற்றையும் நமது சருமத்தையும் ஆரோக்கியமாக வைக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, எடையை சமநிலைப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுவதற்கு இவை பயன்படுகின்றன. கல்லீரலிலே இருக்கக்கூடிய பித்தத்தை அகற்றுவதற்கு இவை ஒரு அடிப்படை காரணியாக அமைகின்றது. அடுத்து பெரியோர்களே, இந்த குளுக்கோ ஹெல்த் என்று சொல்லக்கூடிய இந்த மாத்திரையிலே பயன்படுத்தக்கூடிய இந்த பாகற்காயில் அடுத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பயன்படுகிறது. பாருங்கள், இதில் பயன்படுத்தக்கூடிய இந்த பாகற்காய் எத்தனை வகையான நன்மைகளை நமக்கு அளிக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது இது நமக்கு ஒரு கட்டுக்கடங்காத எழுச்சியை கொடுத்து இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கின்றன. பெரியோர்களே, அதாவது நமது தலையில் இருக்கக்கூடிய தலைமுடிகள் உடையாமலும் உதிராமலும் இருப்பதற்கு இந்த பாகற்காய் ஒரு முக்கிய பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. பின்பு நமது இதயத்தில் இருக்கக்கூடிய தமனிகள் என்று சொல்லக்கூடிய இரத்த குழாயில் செல்லக்கூடிய இரத்தத்தில் இருக்கின்ற தேவையற்ற கொழுப்புகளை இந்த பாகற்காய் அகற்றுகிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த இரத்த நாளங்களிலே இருக்கக்கூடிய தமனிகள் என்று சொல்லக்கூடிய இரத்த நாளங்களிலே இருக்கக்கூடிய அந்த நாளத்தில் இருக்கின்ற கொழுப்பு அடைப்புகளை நீக்குகின்றது இந்த பாகற்காய். பின்பு
கொழுப்பு அடைப்புகளை நீக்கி இதயத்திற்கு தேவையான சுத்தமான இரத்தத்தை எடுத்து செல்வதோடு மட்டும் இல்லாமல் அத்தோடு ஆக்சிஜனையும் எடுத்து செல்லுகின்றது. இப்படி இதயத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுவதற்கு பெரியோர்களே இந்த பாகற்காய் பயன்படுகிறது என்று சொன்னால், இதில் பயன்படுத்தக்கூடிய இவ்வளவு பொருள்கள் குரோமியம் பிக்கோலினேட், இலவங்க பட்டை, வெந்தயம், பாகற்காய், இவ்வளவு இயற்கை மூலிகைகளால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த வெல் என்ற வெல் ப்ராடக்டில் வரக்கூடிய குளுக்கோ ஹெல்த் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தக்கூடிய, சர்க்கரை நோயை அழிக்கக்கூடிய, சர்க்கரை நோயை விரட்டக்கூடிய, சர்க்கரை நோயை ஒழிக்கக்கூடிய இந்த மாத்திரை குளுக்கோ ஹெல்த் பெரியோர்களே. இதனை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த சர்க்கரை நோயை உங்களுடைய உடம்பிலிருந்து மட்டுமல்ல, உங்களுடைய ஜெனரேஷன் என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா, உங்களுடைய வர்க்காவிலிருந்து, வகைராவிலிருந்து, உங்களுடைய சொந்தங்களிலிருந்து, உங்கள் உடம்பிலிருந்து இந்த சர்க்கரை நோயை உங்களால் அகற்ற முடியும் என்பதை இங்கே நான் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் பெரியோர்களே. நான் இந்த குளுக்கோ ஹெல்த்துக்கு ஏன் இவ்வளவு முன்னுரிமை அளிக்கின்றேன் என்று சொன்னால், பெரியோர்களே, எண்ணிக்கையற்ற நபர்கள் தாங்கள் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களிடம் உடலை பரிசோதித்து ஆயிரக்கணக்கில் அவர்கள் கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை உண்டு, அப்படி அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த மாத்திரைகள் உணவு குடலையும், சிறுகுடல், பெருங்குடல், வயறு அனைத்து உறுப்புகளையும் பாதித்து வேக வைத்து விடுகிறது. அத்தோடு மட்டும் இல்லாமல், அதாவது உடல், சிறுகுடல், பெருங்குடல்களில் நிறைய நுரைகளை ஏற்படுத்தி விடுகிறது. இதனால் இந்த மாத்திரைகளை பயன்படுத்தக்கூடிய எமது பெருமக்கள், எமது பெரியோர்கள், சர்க்கரை நோய்க்கு உட்பட்டவர்கள், அவர்கள் போதிய அளவுக்கு வயிறார உண்ண முடியாத நிலையை இந்த மாத்திரைகள் ஏற்படுத்தி விடுகின்றன பெரியோர்களே. இதை எண்ணிக்கையற்ற நபர்களிடம் நான் ஆதாரப்பூர்வமாக பார்த்து அவர்களிடம் கைகூப்பி வணங்கி, பெரியோர்களே, தயவு செய்து இதனை நீங்கள் இந்த மருத்துவமனைகளில் கொடுக்கக்கூடிய மாத்திரைகளை நீங்கள் உண்ண வேண்டாம், எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாறாக நீங்கள் இந்த கெமிக்கல் அல்லாத ஹோமியோபதி என்று சொல்லக்கூடிய மற்ற நிலைகளில் கெமிக்கல் பயன்படுத்தாத மாத்திரைகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். நான் எங்களுடைய இந்த குளுக்கோ ஹெல்த்தை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் அறிவுறுத்தவில்லை. கெமிக்கல் அல்லாத எந்த மாத்திரைகளை நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்கள் உடல் கெடாது. ஆனால் நான் உங்களுடைய தெரிந்தவன், வேண்டியவன், உற்ற நண்பன் என்ற அடிப்படையில் பொறுப்போடு, பாசத்தோடு, உண்மை உணர்வோடு இதனை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இந்த குளுக்கோ ஹெல்த்தில் இவ்வளவு சக்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள். அதாவது டாக்டரிடம் செல்லுகின்ற பொழுது அவர்கள் கொடுக்கக்கூடிய மாத்திரைகளுக்கு பதிலாக மாற்று மாத்திரைகள், கெமிக்கல் அல்லாத மாத்திரைகளை வாங்குகின்ற பொழுது எங்களுடைய இந்த குளுக்கோ ஹெல்த் என்று சொல்லக்கூடிய இந்த மாத்திரைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று நான் அறிவுறுத்தி வருகின்றேன். அடுத்து இதிலே பெரியோர்களே, எண்ணிக்கையற்ற கோடிகளை பணமாக, பொருளாக வைத்திருக்கிறார்கள். எண்ணிக்கையற்ற கோடிகளை தங்கள் இல்லறத்தில் பெற்றிருக்கிறார்கள். எண்ணிக்கையற்ற பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். எண்ணிக்கையற்ற பதவிகளை பெற்றிருக்கிறார்கள். எண்ணிக்கையற்ற வசதிகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவ்வளவு பொருள்களை, வசதிகளை, அறிவாற்றலை, பட்டங்களை, பதவிகளை பெற்று இருந்தாலும் உடலை நோய்வாய்க்கு
உட்படுத்தக்கூடிய நிலைகளில் அவர்கள் தங்களை வழி நடத்துவார்களேயானால் தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய பேராற்றல், பேரறிவு, பட்டங்கள், பல கோடிகள், பதவிகள் ஒன்றுமே பயனளிக்காது பெரியோர்களே. இதனை நீங்கள் உங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நான் மிக ஒரு பொறுப்பான நிலையில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், உடம்பை பாதுகாக்க வேண்டும், அதற்கு நேரத்திற்கு வேண்டிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், முறையான தேவையான நேரத்தில் உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும், அடுத்து முறையான உறக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த மூன்றுமே உடலை காக்கக்கூடிய பிரதான செயல்பாடுகளாக கருதப்படுகிறது பெரியோர்களே. அதனால்தான் திருமூலர் அவர்கள் தன்னுடைய திரு மந்திரத்திலே சொல்லுகிறார்கள், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். பெரியோர்களே, திருமூலர் தன்னுடைய திரு மந்திரத்தில் உடம்பை எவ்வாறு காக்க வேண்டும் என்பதை கூறுகிறார். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று முடிக்கின்றார். பெரியோர்களே, இந்த பாடலினுடைய பொருள் என்ன? உடம்பு என்ற ஒன்று அழிந்தால்தான் அதன் உள்ளே இருக்கக்கூடிய உயிர் அழியும். உயிர் அழிய வேண்டும் என்று சொன்னால் உடம்பு அழிந்தால்தான் உயிர் அழியும். ஆக அப்படி உடம்பை காக்க வேண்டும் என்று சொன்னால், உடம்பை நாம் சிறப்பாக பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது உண்மையான ஞானத்தை திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். திறமையான, முறையான, சரியான கருத்துக்களை, உண்மைகளை தெரிந்து நாம் உடம்பை பாதுகாக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட உண்மைகளை, தெளிவான கருத்துக்களை, உடம்பை பாதுகாக்க வேண்டிய நிகழ்வுகளை தெரிந்து அதன்படி செயல்பட முன்வர மாட்டார்கள். அப்படி முன்வரக்கூடிய மக்கள் 1000-ல் ஒரு சில நபர்களே. எனவே அவர் கூறுகிறார், உடம்பை வளர்த்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார். அதாவது திருமூலர் அவர்கள் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக அவருடைய சுய சரிதையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் 3000 ஆண்டுகள் வாழ வேண்டாம், ஒரு 100 ஆண்டுகள் பெரியோர்களே. நீங்கள் உங்களுக்காகவும், உங்களுடைய குழந்தைகளுக்காகவும், உங்களுடைய இல்லறத்து மக்களுக்காகவும், உறவினர்களுக்காகவும், நண்பர்களுக்காகவும் வாழ வேண்டும். நாம் வாழ்வதற்காகவே இந்த பிறவியை எடுத்தோம். அடுத்து வாழுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக, நிறைவாக, இன்பமாக வாழ்வதற்கு வழிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை தான் திருமூலர் அவர்கள் தங்களுடைய திரு மந்திரத்தில் கூறியிருக்கிறார்கள். அடுத்து உடம்பை பாதுகாக்கக்கூடிய நிலையில், உடம்பை பராமரிக்கக்கூடிய நிலையில் நாம் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளை கையாள வேண்டும். அதாவது precautionary motivate attitude என்று சொல்லுவார்கள். நாம் எச்சரிக்கையான செயல்பாடுகளை ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் திறம்பட செயல்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய
பொருள். அப்பொழுது உடலை காக்க வேண்டும், உயிர் வாழ வேண்டும். இவை இரண்டும் இருந்தால் தானே இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு நிகழ்வையும் நாம் என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். உடலை பராமரிக்க தவறினால், உடலை காக்க தவறினால் நாம் பெற்ற அவ்வளவு சிறப்பு செல்வங்களும், அவ்வளவு பட்டங்களும், அவ்வளவு பேரறிவும், அவ்வளவு பதவிகளும் பயனற்று போய்விடுகின்றன பெரியோர்களே. எனவே உங்களை மிக சிறப்போடு மிக செம்மையோடு கேட்டுக்கொள்வது எல்லாம் சர்க்கரை நோய் உடையவர்கள் பெரியோர்களே, சர்க்கரை நோய்க்கு உள்ளானவர்கள், சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த குளுக்கோ ஹெல்த் என்று சொல்லக்கூடிய இந்த குளுக்கோ ஹெல்த்தை பயன்படுத்தலாம். இது ஒரு நிலை. பின்பு பெரியோர்களே, சர்க்கரை வராமல் இருப்பதற்கும் நமது உடம்பில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் சர்க்கரை நோய்க்கு இடம் கொடுக்காமல் இருப்பதற்கும் இதனை பயன்படுத்தலாம். அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தான் பயன்படுத்த வேண்டும் என்ற நிகழ்வு அல்ல. இங்கே பெரியோர்களே, சர்க்கரை நோய் இல்லாதவர்களும் இதனை பயன்படுத்துகின்ற பொழுது தங்களுடைய எதிர்காலத்தில் சர்க்கரை நோய்க்கு உள்ளாக மாட்டார்கள் என்பது தெளிவான ஒரு கருத்து. அடுத்து இந்த உடலினுடைய பராமரிப்பை பற்றி இன்றைக்கு குளுக்கோ ஹெல்த் என்ற தலைப்பில் சர்க்கரை நோயாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை, எதனால் பயன்படுத்த வேண்டும், ஏன் பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நாம் இங்கே சிறப்பாக பார்த்தோம். பின்பு ஔவையார் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். திருமூலர் அவர்கள் கூறினார், உடம்பார் அடியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உயிர் வளர்த்தேனே. உடம்பை வளர்க்கும், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று முடிக்கின்றார். அப்போ ஔவையார் அவர்கள் கூறுகிறார்கள், நம் உடலை சிறப்பாக செம்மையாக நோயின்றி வைத்துக் கொண்டால் அவையே நமது இல்லறத்தில் குறைவற்ற ஒரு செல்வம். பல கோடி இருந்தும், பல லட்சங்களை பெற்று இருந்தும், எண்ணிக்கையற்ற பட்டங்களை பெற்று இருந்தும் நோய்க்கு உள்ளானால் அவ்வளவும் பயனற்று போய்விடுகிறது. எனவே ஔவையார் அவர்கள் கூறினார், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எனவே மேற்கண்ட பொன்மொழிகள் நம்மை உடலை மிக சிறப்பாக செம்மையாக பாதுகாக்க வேண்டும் என்ற நன்னோக்கில் அழைத்து செல்லும் என்பதில் ஐயம் இல்லை. எனவே இன்றைக்கு இந்த குளுக்கோ ஹெல்த் என்று சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோய்க்குரிய மாத்திரையோடு இன்றைய நம்முடைய பகுதி முடிவடைகின்றது. எமது அடுத்த நிகழ்வில் நாம் வேறு ஒரு தலைப்பில் சிறப்பு கருத்துக்களை பார்க்க இருக்கின்றோம். பெரியோர்களே, நேற்று நம்முடைய வகுப்பில் நமது டைமண்ட் டைரக்டர் ஐயா அவர்கள் சில முக்கிய கருத்துக்களை குறிப்பிட்டார்கள். அதிலே அவர்கள் சொன்னார்கள், பவர் ஆஃப் 4 என்று சொன்னார்கள். இந்த பவர் ஆஃப் 4 என்பது உங்களுக்கு தெரியாதது அல்ல, புரியாதது அல்ல. ஐயா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பவர் ஆஃப் 4 என்று சொன்னால் 4 நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இதற்கு முன்பாக நம்முடைய கம்பெனியினுடைய கட்டளைப்படி 6 நபர்களை தேர்வு செய்ய வேண்டும், அந்த 6 நபர்களை நமக்கும் கீழ் பணியில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது
கம்பெனியார் அந்த 6 பேர் என்பதை குறைத்து அதற்கு மாற்று பெயர் பவர் ஆஃப் 4 என்ற ஒன்றை கொடுத்து நீங்கள் 4 நபர்களை தேர்வு செய்தால் போதுமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். பெரியோர்களே, இந்த பவர் ஆஃப் 4 என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அதாவது இதுவரைக்கும் நீங்கள் 6 பேரை போட்டீங்க, இதுவரைக்கும் நீங்கள் 60 பேரை போட்டீங்க, அதை பற்றி கவலை இல்லை. 600 பேரை கூட போட்டு இருப்பீங்க, அது கருத்து அல்ல. இதற்கு நாங்கள் ஏன் பவர் ஆஃப் 4 என்று சொன்னோம் என்று சொன்னால், ஐயா அவர்கள் நேற்று குறிப்பிட்டார்கள். அதாவது ஒரு நபரை நீங்கள் தேர்வு செய்கின்ற பொழுது அந்த நபரினுடைய மதிப்பீடு ரூபாய் 1 கோடி என்று சொன்னார்கள். ஆனால் இந்த சொற்கள் பவர் ஆஃப் 4 என்று சொன்ன பிறகு இந்த பவர் ஆஃப் 4 என்று சொன்ன அந்த 4 நபர்களும் 4 கோடிகள்ல 40 கோடிக்கு சமம் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் ஒவ்வொரு நபர்களை நியமனம் செய்ய வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். அப்படி தேர்வு செய்யக்கூடிய நபர்கள் மிக குறைவாக 50 PV பாயிண்ட் வேல்யூ வாங்க வேண்டும். அப்படிப்பட்ட நபரை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அந்த நபர்களுக்கு பேர் தான் பவர் ஆஃப் 4. அந்த பவர் ஆஃப் 4 என்று சொன்னால் ஐயா நேற்று குறிப்பிட்டது போல ஒரு நபருக்கு கோடி, 4 நபருக்கும் 4 கோடி, 40 கோடி, 400 கோடியை பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சொல்லுக்கு பவர் ஆஃப் 4 என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் பெரியவர்களே. ஆக ஓகே சார். ஆக பவர் ஆஃப் 4 என்பது 50 PV பெறக்கூடிய நபர்களை மட்டுமே நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த பவர் ஆஃப் 4. 4 கோடி ஐயா நேற்று சொன்னார்கள், அது 400 கோடியாக வருவதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன. சரிப்பா பெரியவர்களே, எனவே உங்களுக்கும் கீழ் மனிதர்களை பணி நியமனம் செய்கின்ற பொழுது இப்படி தரமான மனிதர்களை பணி நியமனம் செய்து நீங்கள் வாழ்க்கையில் பொருளாதார உச்சத்திற்கு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கனிவான வேண்டுகோள். எனவே உங்களை நான் அடுத்த எம்முடைய வகுப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.